2017 கொஸ்டின் தான் பாருங்கள். பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொருத்தி விடை எழுது. சரிங்களா, ஊர் பேர் மட்டும் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, சீர்காழியில் பிறந்தவர் யார்? நம்மளுடைய திருஞான சம்பந்தரான குழந்தை. சின்ன குழந்தை சீர்காழியில் பிறந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சின்ன குழந்தை சீர்காழியில் பிறந்துள்ளது. அப்போ சின்ன குழந்தை யார்? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரோட சின்ன குழந்தைன்னா திருஞான சம்பந்தர். அப்போ அது சீர்காழியில் பிறந்துள்ளது. உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன். சின்ன குழந்தை சீர்காழியில் பிறந்துள்ளது. சரிங்களா, அப்போ சின்ன குழந்தைங்கிறது யார்? திருஞான சம்பந்தர். அப்புறம் பாருங்கள், திருநாவுக்கரசர் இப்போ தான் பார்த்தோம். எந்த ஊர் பார்த்தோம்? திருநாவுக்கரசருக்கு திருவாமூர். சரிங்களா, சுந்தரருக்கு மாணிக்கவாசருக்கு என்ன பார்த்தோம்? திருவாதவூர். இவங்க ரெண்டுத்துக்கும் இந்த இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். வாவா வரும், இந்த இதில் வாமூர், இது வாதவூர். அப்போ நாவு வாமூன்னு பார்த்தோம். சரிங்களா, அப்போ மாணிக்கவாசகருக்கு திருவாதூர் போக மிச்சம் இருக்கிறது யார்? சுந்தரர் தான். சுந்தரருக்கு எந்த ஊர்? திருவெண்ணை நல்லூர். அப்போது 4, 3, 2, 1 இதுதான் ஆன்சர். சரிங்களா, இதுதான் ஆன்சர். 4, 3, 2, 1. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் திருவாசகம். சரிங்களா, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் என்னது? திருவாசகம். சரிங்களா, இது 10th ஓல்டு புக் தான். 10th ஓல்டு புக்லேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 10th ஓல்டு புக் நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் வரிகள் இடம்பெற்ற பெயர் திருவாசகம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், என்பானாக்கோ இது குரூப் 4 கொஸ்டின். சரிங்களா, குரூப் 4 கொஸ்டின். என்பானாக்கோ யாகிலுமுன் பற்றற்றால் பற்றிலேன் என்ற வரிகளை பாடியவர் யார்? சரிங்களா, என்பானாக்கோ யாகிலுமுன் பற்றற்றால் பற்றிலேன் என்ற வரிகளை பாடியவர் பாருங்கள். ஓல்டு 10th ஓல்டு புக் தான். மீன் நோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவகோட்டம்மா என் பானாக்கோ யாகிலுமுன் பற்றற்றால் பற்றிலேன் பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். இதுதான் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பாடல் வரிகளை கொடுத்து ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. அது பாரதியார் பாரதிதாசன் வரிசையில் இவங்களுடைய பாடல் வரிகளும் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் விவரமாக தெளிவாக படிங்க. அப்படி ஒரு தடவைக்கு இருமுறை பாடல் வரிகள் நம்ம வாசித்து விடும்போது உங்களுக்கு இதுதான் இவர் இது ஒரு கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா, பாருங்கள், அப்போது யார்? குலசேகர ஆழ்வார் தான் கரெக்ட். சரிங்களா, அப்போ என்பானாக்கோ யாகிலுமுன் பற்றற்றால் பற்றிலேன் என்ற பாடலடிகளை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். சரிங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள், குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல். இதுவும் சேம் குரூப் 2A கொஷின் தான். குரூப் 2A கொஷின். குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது? சரிங்களா, இதோட ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் நந்தி கலம்பகம், 4000 திவ்ய பிரபந்தம், கலித்தொகை, நற்றிணை. இப்போ நற்றிணை பாடியதெல்லாம் 8 தொகை நூல்களில் வரும். நந்தி கலம்பகம் பாடியது பாடல் ஆசிரியர் அதில் யாருன்னு தெரியாது. குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எதுன்னு 4000 திவ்யம் கேட்டிருக்காங்க. குலசேகர ஆழ்வார் 4000 திவ்யத்தில் பாடல் பாடியிருக்கிறாரு. 4000 திவ்யம் ஆழ்வார்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இவர் மட்டும் பாடலை பாருங்கள், 10th ஓல்டு புக்கில் இருக்குது. தமிழகத்தின் பழம்பெரும் சமயங்களில் ஒன்று வைணவம். வைணவம் திருமாலை முழுமுதற் கடவுளாய் கொண்டு போற்றும். 12 ஆழ்வார்கள் பாடியருளிய தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் தான் எனது 4000 திவ்யபிரபந்தம். 12 ஆழ்வார்கள் பாடியருளிய பாடல்களின் தொகுப்பு தான் எனது 4000 திவ்யபிரபந்தம். நம் பாடப்பகுதி குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழியில் முதல் 1000ல் இருக்குது. சரிங்களா, அப்போது 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் எனது 4000 திவ்ய பிரபந்தம். சரிங்களா, இப்போ இந்த ஆழ்வார்கள் யார்? ஆழ்வார்கள் யார்? இப்போ சைவத்தில் 63 நாயன்மார்கள்னு சொல்கிறோம். வைணவம் அதாவது விஷ்ணு கோவிலில் பெருமாள் கோவிலெலாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த ஆழ்வார்கள் 12 பேருக்கும் சிலைகள் இருக்கும். சிவன் கோவிலெலாம் பார்த்திங்கன்னா 63 பேருக்கும் சிலைகள் இருக்கும். இவங்க பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம். ஆனால் 63 நாயன்மார்களும் பாடலை. ஆனால் சிவனுடைய திருவிளையாடல்கள் மூலமாக இவங்க வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அந்த 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க என்னென்ன சாதனை, அவங்க எதன் மூலமாக சிறப்படைந்தாங்கிறத பற்றி சொல்கிறது தான் பெரிய புராணம். சரிங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, நல்லா படிங்க. அடுத்து பாருங்கள், அதே குரூப் 2Aல இன்னொரு கொஷின். திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க. திருஞான சம்பந்தர்னா யார்? சம்பந்தர்னா யார்? குழந்தை. சரிங்களா, நாவுக்கரசர். அரசர்னா பெரியவர், சம்பந்தர்னா குழந்தை. சரிங்களா, குழந்தை சின்ன குழந்தை சீர்காழியில் பிறந்த ஊர் என்னது? சீர்காழி. சரிங்களா, பாருங்கள், உமையால் குழந்தையாக இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு அந்தனர் குடும்பத்தை சேர்ந்தவங்க.
அவங்க அப்பா வந்து குளத்துல வந்து காலையில் எழுந்துச்சி குளிக்க போகும்போது குழந்தைய வந்து குளத்தின் அருகில் விட்டுட்டு குளிக்க போயிருக்கிறாங்க. குளிக்கும்போது அழுதுருக்கு, பாலுக்காக அழுதுருக்கு. அப்போ வந்து உமையம்மை யார், பார்வதி தேவியே வந்து அந்த குழந்தைக்கு பொற்கிண்ணத்தில் வந்து பாலை கொடுத்துருக்குறாங்க. அது குடித்ததுக்கப்புறம் அந்த ஞானப்பாலை குடித்ததுக்கப்புறம் தான் அந்த 3 வயதுல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறைவன் மீது பாடல் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இதுதான் திருஞான சம்பந்தர் பற்றிய ஒரு சிறு கதை. இதெல்லாம் நிஜத்திலே நடந்தது. சரிங்களா? அப்போ உமையாள் பொற்கிண்ணத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டவர். அப்போ குழந்தை தான். கரெக்டு. 220 தலங்கள் வழிபட்டார். சரிங்களா? கரெக்டு. திராவிட சிசுன்னு ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்டார். ஆதிசங்கரர் யார்? ஆதிசங்கரர் இயற்றிய நூல் வந்து சௌந்தரிய லகரி என்ற நூலில் இவரை வந்து திராவிட சிசுனா என்னது, குழந்தை தானே, திராவிட சிசுன்னு அழைக்கிறாரு. இதுவும் கரெக்டு தான். அப்பூதியடிகளின் மூத்த மகளை உயிர் பெறச் செய்தவர் யார்? தவறு. இது வந்து திருநாவுக்கரசர் தான். அந்த பெரிய புராணம் 10th ஓல்டு புக்கில் உள்ள பெரிய புராணத்தில் கூட பாருங்கள், 10th ஓல்டு புக்கில் இருக்குது பெரிய புராணத்தில் அப்பூதியடிகள் புராணம்னு சொல்லிட்டு இறந்த இந்த பாருங்கள், அப்பூதியடிகள் திங்களூரில் தோன்றவர், குற்றமற்றவர், சிவபக்தி மிக்கவர், திருநாவுக்கரசரிடம் பேரன்பு உடையவர். சரிங்களா? அப்போ திருநாவுக்கரசரிடம் பேரன்பு உடையவர். அவர் வந்து அறிகுறியாக மக்கள் அளவை நிறைகள் எல்லாத்துக்கும் தான் வீட்டில் உள்ள எல்லா பொருளுக்கும் திருநாவுக்கரசர்னு பேர் வைத்திருப்பாராம். திருநாவுக்கரசர் மேலே ஒரு பேரன்பு கொண்டவர். சரிங்களா? திங்களூர், அந்த திங்களூரில் பிறந்தவர் தான் அப்பூதியடிகள். திங்களூருக்கு திருநாவுக்கரசர் எதாச்சியில் போகிறாரு. அங்கே போகும்போது அந்த தண்ணீர் இருப்பதை கண்டு தண்ணீர் வேணும்னுக்கிறாரு. அப்போ வந்து அவருடைய பேர் அந்த தண்ணீர் பந்தல் வைத்து நடத்துகிறவர் யார்? அப்பூதியடிகள். அந்த தண்ணீர் பந்தலுக்கும் இவருடைய திருநாவுக்கரசருடைய பேர் வச்சிருக்கிறாரு. அதை கேட்டு வியக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இல்லம் அப்பூதியடிகளோட அன்பை கேட்டிருந்து அவரோட இல்லம் போகிறாரு. இல்லம் போய் திருவமுது படைப்பதற்காக வாழை குறித்து அறிய சென்ற அப்பூதியடிகளோட மூத்த மகன் பாம்பு தீண்டியதால் இறக்குறாரு. இறந்ததுக்காக அதை தெரிஞ்சு ஒன்றுகளாம் என்ற திருப்பதிகம் பாடுறாரு. பதிகம்னா எத்தனை பாடல்? 10 பாடல் இருக்கும். சரிங்களா? அந்த ஒரு பல்க் ஆஃப் உள்ள 10 சாங்ஸ் இருக்கும். அதுதான் திருப்பதிகம். ஞாபகம் வைத்துக்கோங்க. அப்போ அதை பாடியவர் யார்? திருநாவுக்கரசர். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? அப்பூதியடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க? திருஞான சம்பந்தர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடர் இது ஒன்று தான். சரிங்களா? அப்பூதியடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தவர் திருஞான சம்பந்தர் கிடையாது, திருநாவுக்கரசர். இப்போ இதெல்லாமே கரெக்டு. ஆதிசங்கரர் வந்து திராவிட சிசு. ஆதிசங்கரன்றவர் காமாட்சி அம்மனை வந்து பாடி இந்த காவி உடை அணிந்து தலையில் முக்காடு போட்டு ஒரு கையில் குச்சி வச்சு பாடுவாங்களே, அவங்க தான் ஆதிசங்கரர். அவங்க வந்து திராவிட சிசு அப்படின்ற தன்னுடைய சௌந்தரிய லகரி என்ற நூலில் திருஞான சம்பந்தரை திராவிட சிசுன்னு அழைக்கிறாங்க. கரெக்டு. திருஞான சம்பந்தர் 220 தலங்கள் போய் ஒவ்வொரு ஊராக போய் கோயில் கோயிலாக போய் பாடல் பாடி இறைவனை வழிபட்டிருக்காங்க. அதுவும் கரெக்டு. அவங்க உமையம்மை பொற்கிணத்தில் ஞானப்பாலை அளித்தது திருஞான சம்பந்தருக்கு தான். அனைத்தும் கரெக்டு. அப்போ இது மட்டும்தான் தவறு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு குரூப் 4 கொஷின் 2019 குரூப் 4. சரிங்களா? வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்த கொஷின் தான். வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர். திருநாவுக்கரசர் தான். சரிங்களா? தாண்டகம் பாடுறதுனால அவரை தாண்டகவேந்தர்னு அழைக்கிறாங்க. 10th ஓல்டு புக்கில் இருக்கு பாருங்கள். தாண்டகம் பாடுறதுனால தாண்டகவேந்தர்னு அழைக்கப்படுறாங்க. இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர்கள் வந்து தர்மசேனர், அப்பர், வாகீசர்னு வேறு பெயர்கள் உண்டு. சரிங்களா? அவருக்கு திருநாவுக்கரசருக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன பேர்? மருள் நீக்கியார்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து தொகுத்து மறுநீக்கியார்னு கொடுத்துருக்காங்க. திருநாவுக்கரசருக்கு பெற்றோரிட்ட பெயர் மருள் நீக்கியார். சரிங்களா? அப்புறமா அவருடைய பாடல் வரிகள் பாருங்கள். இந்த லைன் கொடுத்து கேட்டாலும் கேட்கலாம். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்பது பாடல் வரிகளை பாடியவர் யாருன்னு கூட கேட்கலாம். திருநாவுக்கரசர். சரிங்களா? அவர் பாடிய பாடலான தேவாரத்தில் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு சொல்லி ஒரு பாடல் வரிகள் இருக்குது. இது கேட்டாலும் கேட்கலாம். பாடல் வரிகளை ஒரு முறைக்கு இருமுறை ஞாபகம் வைத்துக்கோங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யார்? வாகீசர், அப்பர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். சரிங்களா? இப்படி இப்போது எல்லா சமய முன்னோடிகள் சார்ந்த கொஸ்டின் மேக்ஸிமம் ஓரளவு நம்ம ஒரு 4-5 இயர் கொஸ்டின்ஸில் உள்ள எல்லா கொஸ்டினும் கவர் பண்ணியாச்சு. இன்னும் வந்து கொஸ்டின் வைஸாக உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வீடியோவை போடுறோம். இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இல்லை வேறு என்னதெல்லாம் உங்களுக்கு போடுறோன்னு சொல்லி கேளுங்க. வந்து நம்ம வீடியோவில் போடலாம்.
நன்றாக படிங்க. தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நாட்கள் நெருங்கியது. குரூப் 4 ஜனவரியில் கால்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. தமிழ் அதிக மார்க் எடுக்க எடுக்க உங்களை வந்து ரேங்கிங் லெவலில் ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டும். மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. மற்ற செலக்டட் சப்ஜெக்டாக வந்து ஜிஎஸ்சில் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறோம். தேங்க்யூ.